அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் கொடுத்துருந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஒர்க்காக இருக்காங்கிறது இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். நம்ம முழுக்க மேக்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் வர்த்தகம் பண்ணுறோம். அதை சிந்திக்கணும் என்பதற்காக தான் இந்த வீடியோ கொடுக்குறோம். இந்த லெவல்லாம் வச்சு நம்ம படித்த ஸ்டூடெண்ட் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. நான் யூடியூப்பில் கொடுக்குறது அது ஒரு சும்மா அடிஷ்னலாக பார்க்குறதுங்க. சிந்திக்கணும் என்பதற்காக தான் நம்ம அதை கொடுக்குறோம், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப், டெலகிராமில் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. முதல்ல இன்க்ளூடிங் நான் சொல்கிறதே தான். நீங்கள் படித்து ஆராய்ந்து அது சரியாக இருக்குன்னா பயன்படுத்துங்க, இல்லையா தவிர்த்துடுங்க. சரி, நம்மளுடைய இன்ட்ராடே கிளாஸ் வருகிற 21 21 துவங்குது. அதுக்கான டீட்டெயில் டாப்பிக்கு யார் மெசேஜ் பண்ணீங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் அனுப்பிட்டேன். யாருக்காவது வரலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இன்னைக்கு மண்டே ட்ரேடு. நம்ம சேனலுடைய ஸ்லோகன் என்ன? மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் 2300 கால் 142 142 ரூபா சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் ஏறுவதற்கு ட்ரை பண்ணும். அது ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் இறங்குவதற்கு ட்ரை பண்ணும். அது மட்டும் இல்லை, அது 142 ரூபாயிலேருந்து ஏறினாலும் ஒரு வேலையில் போயிட்டு திரும்பணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். எக்ஸாக்டாக இங்கே பாருங்கள், இந்த 142 லைன் நான் போட்டிருக்கேன். இங்கேருந்து தான் ஏன் ஏறுது? சிந்திங்க. இதை வைத்து நம்ம ஒன்றும் ட்ரேட் பண்ணுறீங்களோ இல்லையோ அது வேறு விஷயம். டைரக்ஷன் தெரிஞ்சிச்சு, சிந்திங்க முதல்ல. அப்போது நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கல, பேட்டர்ன் என்னன்னு தெரியாது, ப்ரைஸ் ஆக்ஷன் லைவில் என்ன தெரியுது, எதுவுமே லைவில் தெரியாது. நான் 7 மணிக்கே வீடியோ போட்டேன்னு நினைக்கிறேன் அன்றைக்கி, கரெக்டுங்களா? அப்போது ஏன் இது நடக்குது? இதை வைத்து ட்ரேட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ட்ரெண்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற போல நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். யூடியூப் நம்ம இது சைடில். சரி, இப்போது இங்கேருந்து ஒரு வேலையில் போய் திரும்பணும். இங்கேருந்து ஏன் திரும்பிச்சு? பர்ஃபெக்ட் பிளேஸ் ஃபார் ரிவர்சல். ஏன்? இதுதான் மார்க்கெட். மார்க்கெட் வந்து ஒரு வேலையில போய் ட்ரெண்டை திருப்பி ஆகணுங்க, ரூலுங்க அது. அப்போ மார்க்கெட்ல இங்கிருந்து போனா இங்கிருந்து திருப்பிடுச்சு. அப்போ இது வரைக்கும் மேல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் அப் சைட்ல இருந்திருக்கும், கரெக்டுங்களா? இந்த பிரைஸ்க்கு அதோடைய விலையை ரீச் பண்ண உடனே செல்லுக்கு மாற ஆரம்பிக்குது. மார்க்கெட் இறங்குறதுக்கு தயாராகுது. அது உங்களுக்கு தெரியாது, நான் யூடியூப்ல சொல்ல கிடையாது, கரெக்டுங்களா? ஆனால் வீடியோலேயே நான் சொல்லியிருக்கோம், ஒரு வேலையில் போய்ட்டு திரும்பி ஆகணும், அதே டைரக்ஷன் கண்டினியூ பிரேக் பண்ணிட்டு மேலேயும் போகலாம். அது அங்கே ரூல் இருக்குது மேக்ஸ் வேல்யூவில். அதே போல் தான் கீழே வந்தாலும் ஒரு வேலையிலேருந்து சப்போர்ட் எடுக்கலாம், அதையும் பிரேக் பண்ணிட்டு கீழே போகலாம். அப்போது மார்க்கெட் இன்றைக்கி காலையிலேருந்து பாருங்கள், இந்த டைம் வரைக்குமே அப்சைடே இருந்திருக்கு. 1 மணி வரைக்குமே மார்க்கெட் வந்து அப்சைடே இருந்திருக்கு, ஏறி இருக்கும். நான் மார்க்கெட்டை பார்க்கல, ஏன்னா மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு ஆப்ஷன் பையிங் பண்ணக்கூடாது. அது ஒரு அடிஷ்னல் டூலாக வேணால் பார்க்கலாம். மார்க்கெட்டுக்கு டைம் வேல்யூ கிடையாது, ஆனால் ஆப்ஷனுக்கு டைம் வேல்யூ இருக்கு. முதல்ல அதை புரிஞ்சுக்குவோம். அதனால தான் நம்ம மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் கொடுக்குறதில்ல. அது வந்து வீக்லி மந்த்லியில் கொடுப்பேன், போய் செக் பண்ணி பாருங்கள் வீக்லியில் கூட, ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க.